Hi guys, welcome to VNDS Coding Labs. நம்ம லாஸ்ட் செஷனில் ஈனம் அண்ட் ஸ்கூப்டு ஈனம் பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் டெர்னரி ஆப்ரேட்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேரியபிள் ஈக்குவல் டு கண்டிஷன் ஒரு கொஸ்டின் மார்க்கு, அதில் ஸ்டேட்மெண்ட் 1 கோலன் ஸ்டேட்மெண்ட் 2. இப்போது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். அதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போது ஆட் ஆர் ஈவன் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். I first variable equal to 0 அப்படின்னு டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வேல்யூ நம்ம இன்புட் கெட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா I ஃபஸ்ட் வேரியபிளை மாடுலஸ் 2ஆல் மாடுலஸ் பண்ணோம். அப்படி இப்போது 4 அப்படின்னு இருக்குன்னா 2ஆல் மாடுலஸ் பண்ணால் 0ன்னு கிடைக்கும். இப்போது 3 அப்படி இருந்ததுன்னா 1ன்னு கிடைக்கும். நாம் சிஇனில் கெட் பண்ணுற வேல்யூ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனில் கம்பேர் ஆகும். அப்படி கம்பேர் ஆகி ட்ரூவாக இருந்ததுன்னா ஈவன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் ஆட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ பில்ட் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ஆட் நம்பர் கொடுக்குறேன் 7 அப்படின்னு. எனக்கு வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஸோ ஆட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஈவன் நம்பர் கொடுத்து கட்டுறேன். இப்போ ஈவன் நம்பர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஈவன் நம்பர் வந்து ஒரு 8 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தா ஈவன் நம்பர். அப்போது அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது கோலனுக்கும் பிஃபோரில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து யோடா கண்டிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறேன். யோடா கண்டிஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து I ஃபஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டுன்னு நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக வெறும் சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வேல்யூ வந்து அசைன் ஆகும், கம்பேர் ஆகாது. அப்போ நமக்கு ப்ரோக்ராமில் எரர் வரும். அதுக்கு யோடா கண்டிஷனுங்கிற இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 0 ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா 0ங்கிற வேல்யூக்கு நம்ம அசைன் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அப்போ எரர் காட்டும். இதை தான் யோடா கண்டிஷன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.